ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு என்ன விஷயம் வேணால் பண்ணலாம், அதுவே ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட சாக்லேட் அப்படின்னு இருக்காங்க. சாக்லேட்டில் நம்ம வந்து லட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஸோ இதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள், எப்படி இந்த ஃபீல்? இது வந்து ஆக்சுவலாக ஒரு செஃப் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதை நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். அது அப்படியே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிடுச்சு. ரெகுலராக நான் அது பண்ணுறேன் நான். கிரேட், ஓகே. ஸோ பரவாயில்லையே, ஷெஃப் பண்ண ஒரு விஷயத்த அப்படியே கேட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குக்கிங்கில் நிறைய பேஷன் இருக்கு. ஓகே, ஆனால் முக்கியமாக வந்து இதில் என்னென்னா சாக்லேட் சிரப்லாம் வச்சுருக்கோம். அண்ட் சாக்லேட்டில் காம்பவுண்ட் சாக்லேட்லாம் வச்சு இங்கே குக் பண்ணியிருக்கோம். அது ஒரு வேறு ஃபீல்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சாக்லேட்டோ இப்போ எப்படி பேக்கிங்கோ அது மாதிரி சாக்லேட் சார்ந்த விஷயங்கள் நம்ம குக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதோட க்ரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவுட்புட் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். பட் இன்னைக்கு இதில் நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு லட்டுவாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் லட்டுவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன குக் பண்ணணும், இல்லை ஜாயின் பண்ணணும், ஆட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். முந்திரி, பிஸ்தா, சாக்லேட் சிரப், பாதாம், சமையல் சோடா, சுகர், வெண்ணெய். ஸோ ஓகே, இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா மேம்? இந்த இந்த ரெசிபிக்கு இது இப்படி தான், இந்த சுகர் தான் எடுக்கணும், இந்த சாக்லேட் சிரப் தான் எடுக்கணும், அப்படி ஏதாவது இருக்கா? நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, என்ன எவ்வளோ அளவு வேணுமோ 3மே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஓகே, சாக்லேட் சிரப் பற்றி சொல்லுங்கள். அதுவும் சேம் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன். இந்த சோடா எதுக்கு ஆட் பண்ணுறோம்? சோடா வந்து எதுக்காகனா, நான் ஃபர்ஸ்ட் சுகர் வந்து கேரமல் பண்ண போகிறேன். அது கேரமல் பண்ணும்போது ஹார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ சோடா கொஞ்சம் போட்டோன்னா அது பேலன்ஸ் பண்ணும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். ஃபைன். அப்புறம் சர்க்கரை பற்றி சொல்ல வந்தீங்க. அந்த சர்க்கரை வந்துட்டு கேரமல் பண்ண போகிறோம். பட் இந்த சர்க்கரை வந்து நார்மல் சர்க்கரை இல்லை, பார்த்தாலே ஆர்கானிக் சுகர். அது எதுக்கு நம்ம எடுத்துருக்கோம்? ஹெல்தியா இருக்குங்கிறதுனால நார்மல் எது வேணா போட்டுக்கலாம். ஃபைன், சூப்பர். கேட்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நான் இதெல்லாம் கேட்டேன்னா உங்களுக்கு தோணும்ல, இதெல்லாம் என் சக்கரை இந்த கலரில் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹே ஆர்கானிக் சுகர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் சிரப்னு சொல்லிட்டீங்க, அது என்ன சிரப், என்ன பிராண்டில் வாங்கணும், இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. எனி சாக்லேட் சிரப், ஆனால் ரேஷியோ மட்டும் சேமாக இருக்கணும்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் மேம்? கடாய் வச்சிடலாமா? இந்த கேரமலைஸ் பண்ணுறது எப்படின்னா, முதல் முறையாக பண்ணும்போது ஒரே பதட்டமாக இருக்கும். நீங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருக்கீங்கிறதுனால ஏதாவது நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கா மேம்? சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் தான் வைக்கணும், அப்படி? ஆமாம், சிம்மில் வைக்கணும்ல. பார்த்தீங்களா, அவங்களுக்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சமாக சுகர் போட்டலாம், ஒரு 2 டீஸ்பூன். ஓகே, கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் இது கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டும். ஃபுல் ஹை பண்ணிடுவா? பண்ணிடுங்க. ஸோ இப்படித்தான் ரொம்ப நிதானமாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் சூடு அதிகமாக நமக்கே தெரியும் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்டியாகி ஒரு ப்ரௌன் கலர் ஃபீல் வரும். அந்த ப்ரௌன் கலர் தான் நம்ம கேரமல் சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். ஓகே, அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடும். அப்படிங்கிறதுனால அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த சோடா யூஸ். ஆமாம், பரவாயில்ல, இவ்வளோ தெளிவு இருக்குது குக்கிங்கில் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் நான். என்ன மாதிரி ரெசிபீஸ்? அதாவது ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி லட்டுவா, இல்லை? நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ பீஸா. அதுக்கப்புறம் டக்குன்னு வரல. ஆனால் இப்போ பொட்டேட்டோ பீஸா ஒன்று சொன்னதே போதும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து பீஸாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் அங்கங்கே குக் பண்ணி அந்த ரெட் கலர் வந்து அது ரெட் ஆலிவ்ஸா இல்லை வந்து அது டொமேட்டோவா இல்லை வேறு ஏதாவது போட்டிருக்கோமா அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. கேப்சிகம்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். பொட்டேட்டோவில் பீஸா அப்படிங்கிறது புதுசாக இருக்குது. இது சாக்லேட் சிரப். சாக்லேட் சிரப் இப்போ இதில் அது சிம்மில் வச்சு சிம் பண்ணட்டுமா? இதுதான் அந்த சாக்லேட்டோட ஸ்பெஷல். டார்க், ஒரு ப்ரௌன், ஒரு கிளாசி, ஒரு ஷைனிங்காக இருக்கு பாருங்க சாக்லேட். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அப்பா,
சாக்லேட்டோட ஃப்ளேவர் யாருக்கு தான் பிடிக்காது, எந்த வயசுக்கு தான் பிடிக்காது? அப்படி எடுத்த உடனே அந்த பேக்கை பிரிச்ச உடனே ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க. அந்த முழு சாக்லேட்டை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான்லாம் திருந்த மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது இதுல. இந்த சாக்லேட் சிரப்ல வேற என்னலாம் மில்க் ஷேக்லாம் வீட்லயே பண்ணுவாங்களா? சாக்லேட் சிரப்லாம் போடுவாங்க, அதான் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்போ வந்து ஒன்னு ஈஸியா ஏதாவது ஒண்ணு தான் நம்ம மக்களுக்காக நீங்க ரெசிபி ஷேர் பண்ணுங்க. சேம் இதே நட்ஸ் எல்லாமே நம்ம அரைச்சிட்டு சாக்லேட் சிரப் ஊத்தி மில்க் ஊத்தி கூட நம்ம சிம்பிளா கொடுத்துடலாம். அது ஒரு ஷேக் மாதிரி. ஆமா, ஷேக் மாதிரி கொடுத்துடலாம். வேணும்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வேணாம் மேம், வாழைப்பழம் சேர்த்தா நாங்க எங்க அது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓஹோ, ஆனா நாங்க குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காதே. ஏதாவது ஒரு ஃப்ரூட்டையோ இல்ல வெஜிடபிளையோ சேர்த்துட்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் ஹை பண்ணட்டுமா? ஃபுல் ஹை பண்ணட்டுமா இல்ல இல்ல இது இந்த மீடியமா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திக்காயிட்டே வருது அது. இப்போ பட்டர் போட்டு. ஓ, இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது பட்டர் போடணும். கீக்கு பதிலா பட்டர் போட்டா நல்லா இருக்கும். அது அந்த டேஸ்ட். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையா நல்லா இருக்கும். நான் கொஞ்சமா வந்து இந்த சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா போதும். ஓகே, இந்த நட்ஸ் போடு. நட்ஸ் போடு. இப்ப போட போறோமா மேம்? அப்புறமா இல்ல, நட்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஓ, உடனே சடிச்சுனா ஆட் பண்ணிடலாம். ஆமா. ஓகே, பட் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, அந்த சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா. அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தான் நான் இப்போ இந்த நட்ஸ் போட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாதாம், சாப்டு பாதாம் ஆட் பண்றோம். கேஷ்யூவா? ஓகே, அப்புறம் பிஸ்தா. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த சாக்லேட் அப்படிங்கும்போது நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் சரி இல்ல வந்து சாக்லேட்டும் சரி, இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பண்ணிட்டு அதை வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி ஹோம்மேட் சாக்லேட்ஸும் மேம் பாத்தீங்களா, ஹோம்மேட் சாக்லேட் வருது திடீர்னு எங்கேருந்தோ போய் எனக்கு அந்த ஃபீல். ஏன்னா அதுவும் இதே தான். பட் என்ன அப்படின்னா அதில் சாக்லேட் துருவி போட்டு அதை சிறப்பாக்கி அதுக்கப்புறம் அகெயின் அதை நம்ம வந்து ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வருவோம். ஸோ சாக்லேட் அப்படிங்கும்போது நீங்க ஹோம்மேட் சாக்லேட்லாம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். என்ன ஹோம்மேட் சாக்லேட்ல ஏதாவது ஒன்று ஈஸியா இல்லை எங்களுக்கு என்ன அப்படின்னா ஹோம்மேட் சாக்லேட் வந்து அந்த ரோஸ்டட் நட்ஸ் அது கூட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் பிடிக்கும். அது நீங்க பண்ணிருக்கீங்களா? அது பண்ண தெரியும்னா சொல்லுங்க. சாக்லேட் காம்பவுண்ட் விற்கும். அதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்துட்டு மெல்ட் பண்ணிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு வேணும்னா கண்டென்ஸ் மில்க் இல்ல சுகர் எது வேணாலும் நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிட்டு அப்படியே மோல்டுல ஊத்தி செட் பண்ண வேண்டும். ஓ, வேணும்னா இது அப்படியே நம்ம வறுத்து போட்டுக்கலாம் இல்லையா? இல்ல, வறுக்க தேவையில்ல, அப்படியேவும் போல நம்ம இஷ்டம் தான். ஓஹோ, ஓகே ஃபைன். ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க சேர்க்கிற உங்களோட அந்த ஸ்வீட்னஸோட அளவு, அந்த ஸ்வீட்னஸோட அளவுக்கு தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டார்க் சாக்லேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% டார்க் சாக்லேட்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாயிலே வைக்க முடியாது. ஏன்னா கசப்பின் உச்சத்தில் இருக்கும். ஏன்னா சாக்லேட் இவ்வளோ கசக்குமா அப்படின்னா கசக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ காம்பவுண்ட் சாக்லேட் 50-50லையும் கிடைக்கும். பட் நீங்கள் அந்த சுகர் கரெக்டாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது ஹோம்மேட் சாக்லேட் அப்படின்னு போல அப்படியே கிடைக்கும். அதுல என்ன அங்க ஸ்பெஷல் அப்படின்னா மோல்ட்ல போட மாட்டாங்க. அவங்க அப்படியே சும்மா அதை உடைச்சி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் சரி, இல்ல கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனி மோல்ட்லயும் நீங்க கொடுக்கலாம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சாக்லேட்டா கூட பண்ணலாம். அதே மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல லட்டுவா பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் சிம்ல நம்ம நல்லா குக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த முடிஞ்சிச்சா மேம்? இப்போ என்ன பண்ணலாம்? பிளேட்ல மாத்திட்டு ஆற வச்சுட்டு லட்டு பிடிக்கணும். ஓகே, பிளேட் தரேன். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணலாம். சிம்ல தான் இருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா ஹை வச்சுக்கலாம். ஹை வைக்கலாமா? ஒரு செகண்ட் பாருங்க, நான் வந்து சிம்லயே ஹை வச்சு, ஏன்னா சாக்லேட் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ங்கிறதுனால நான் கொஞ்சம் சிம் தான் ஹை, ஃபுல் ஹை பண்ணக்கூடாது. இல்ல அது வந்துடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. அதனால இப்ப நம்ம வந்து மாத்திடலாமா? ஆற வச்சுட்டு நம்ம லட்டுவா பிடிக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். ரைட்டிங்க வைக்கிறேன். இதுல போட்டுடலாங்களா? போடலாமா? இப்போ இந்த சாக்லேட் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் எனக்கு கேட்கணும். ஒன்று, ஆறுனதுக்கு அப்புறமா தான் அவங்க அதை உருண்டை பிடிக்க முடியும் லட்டுவா அப்படின்னாங்க. ஹோம்மேட் சாக்லேட் பண்ணும்போது அது வேற விஷயம். அது வந்து நம்ம சாக்லேட் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன ஸ்டேஜ் அதில் மெயின்டைன் பண்ணணும் என்னன்னா,
அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட லட்டு வந்து கமரக்கட் மாதிரி ஆயிடும். ஆமா, அது எங்க நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுல? இல்ல நம்ம எப்படி பண்ணாலுமே அது கரெக்டா வந்துடும். அது ஆமா, நம்ம ஏன்னா சமையல் சோடா போட்டிருக்கோம், பட்டர் வந்து சாஃப்ட்னஸ்க்கு பட்டர் அண்ட் சமையல் சோடா யூஸ் பண்ணிருக்கோம், அது வந்து வந்துடும். ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, வராது. ஓகே ஃபைன். எனக்கு என்ன சாப்பிடுற இதுக்கு வந்துடும். ஸோ எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, நம்ம ஏதோ வந்து மேம் ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான் போட்டாங்கன்னு என்ன மாதிரி நீங்க போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு குக் பண்ணிட்டு என்னடா இது ஹார்ட் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பாதாம் கேஷ்யூலாம் விற்கிற விலையில. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நமக்கு அந்த ஒரே ஒரு சமையல் சோடா போட்டோம்ல, தட் டேக் கேர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அது வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அது வந்து லட்டுவா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் ஆற வைக்க போறோம். ஆற வச்சதுக்கு அப்புறம் கையில உருண்டை பிடிச்சு வைக்க போறோம். அதுதானே? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட பண்ணியிருக்கோம். லட்டு அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க இதுல வேற என்ன மாதிரி லட்டுலாம் பண்ணிருக்கீங்க? சாக்லேட்லன்னு இல்ல நீங்க வந்து கண்டிப்பா நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிருக்கேன் நீங்களே. சோ அப்படி நீங்களே இம்ப்ரெஸ் ஆன ஒரு ரெசிபி ஏதாவது இருந்தா அது ட்ரை பண்ணலாம் சொல்லலாம். ரோஸ் பாதாம் லட்டு நல்லா இருக்கும். அது ஆக்சுவலா ஷாப்ல விற்பாங்க. அது நான் வீட்ல ட்ரை பண்ணிருக்கேன், நல்லா வரும். ஓகே. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் மேல இருக்குமே அந்த லட்டு, அந்த பர்ஃபில இருக்கும், லட்டுல இருக்காது இல்ல? இல்ல ரோஸ் எசன்ஸ் போட்டு பண்ணுவாங்க. ஓகே. நான் வந்து இந்த ரோஸோட அந்த பெட்டல்ஸ் அது வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓஹோ. சோ அப்ப அதை எப்படி பண்றதுன்னு மாதிரி சொல்லுங்களேன். ஓகே. அது வந்து ஆக்சுவலா பாதாம் முந்திரி ஊற வச்சுட்டு அது வந்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா இதே மாதிரி நம்ம கிண்டிட்டு நெய் போட்டு கிண்டிட்டோம்னா அப்படியே அந்த லட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது கலருக்கு வந்து ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாரும் போடுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்து அந்த பிங்க் கலருக்காக நம்ம போட்டுக்கலாம். அதுல போட்டுட்டு நம்ம நல்ல லட்டு மாதிரி கலந்துட்டோம்னா அதுக்கு மேல வந்துட்டு மில்க் பவுடர் இருக்கும். அதை வந்து லைட்டா தண்ணியில கலந்துட்டு அந்த லட்டுவை வந்து அந்த மில்க் பவுடர்ல டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல நமக்கு இந்த மாதிரி என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஸ்டிக் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அது வந்து சூப்பரா இருக்கும். அதான் ஏன்னா ரோஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா தே ஃபீல் தட் அந்த ரோஸ் கலர் வேணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி சாக்லேட்ஸ் கூட இருக்கு. ஒயிட் சாக்லேட்ல வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு பண்றது. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருக்காது குக்கிங். ஆனா அதுல என்னென்ன நம்ம வந்து ஆட் பண்றோம், என்ன காம்பினேஷன் கொடுக்குறோம், அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளேவர்ஸ், அந்த லுக், அந்த டேஸ்ட் பண்றது ஃபீல், இது எல்லாமே வந்து வேற. அது உங்களோட ஐடியா கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தாறுமாறு பண்ணலாம் அப்படிம்பாங்களா, அது மாதிரி அதுல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஏன்னா ஆறுனாதான் லட்டு பிடிக்க முடியும். நீங்க டச் முதல்ல பாருங்க, தொடர சூடு இருக்கா பாருங்க, இல்ல ரொம்ப சூடா இருக்கா? ஆமா, கொஞ்சம் சூடு ஆறணும். ஓகே. அப்ப ஆறட்டும். நம்ம ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா லட்டு மாறிடும். கையில இப்படி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து ஒட்டிக்கும் அது நம்ம பண்ணும்போது. பட்டர் அப்ளை பண்ணாம நம்ம பண்ணோம்னா அது வராது. கையில ஃபுல்லா நமக்கு அந்த சாக்லேட் வந்து ஒட்டிக்கும். நல்லா டைட்டா பிடிச்சோம்னா அது நல்லா டைட்டா வந்துடும். ஓகே. மேம் இதுல வந்து நம்ம இந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கோம். சாக்லேட் சிரப்ல மோஸ்ட்லி ப்ரௌன் கலர் சிரப் தான் கிடைக்குமா, இல்லை ஒயிட் சாக்லேட் சிரப்லாம் கிடைக்குதா? இல்ல ஒயிட் கிடைக்காதான்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ரௌன் கலர் இல்ல கொஞ்சம் ஒயிட் கலர்ல பண்ணணும் அப்படின்னா we have no choice இல்லையா? வேணா மில்க் பவுடர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு அந்த மெத்தட் தெரியல. ஓகே. ரொம்பவும் ஆறிடக்கூடாது, ரொம்ப சூடா இருந்தா நமக்கு கையில ஸ்கின்ல இதுவாயிடும். அதனால வந்து கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும்.
உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போது நமக்கு இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் லட்டு கிடச்சாச்சு. இப்போ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். சுகர் தேவையான அளவுக்கு கடாயில் போட்டோம், சிம்மில் வச்சு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு அது எந்த கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு தேன் கலர், கோல்டன் ப்ரௌன் கூட சொல்ல முடியாது, ஒரு ஹன்னி கலருக்கு மாறும்போது சாக்லேட் சிரப் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். ஸோ சாக்லேட் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பட்டர் போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ பட்டர் போட்டுட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகி வரும்போது நம்ம அந்த சமையல் சோடாவை ஆட் பண்ணோம். ஆட் பண்ண ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அதே இது வந்து அடுத்து வேற ஒரு கலரில் மாறி ஒரு கொஞ்சம் லைட்டாக மாதிரி அது வந்து ஒரு வேற ஃபீலில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதாம், பிஸ்தா அண்ட் முந்திரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம். அதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கிளறிட்டு ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் அதை வந்து கையில் கொஞ்சம் பட்டரை அப்படி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம நல்லா உருண்டை பிடிச்சு லட்டுவாக வச்சோம் அப்படின்னா திஸ் இஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ஓகே, ஸோ இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு எப்பயாவது தான் இந்த திடீர்னு ஒரு டவுட் வரும் அப்படிம்பாங்கள்ல. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது ட்ரை ஃப்ரூட்ஸில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் பேர் வச்சுருக்காங்க, அது அதுக்கப்புறம் பார்க்கலாம். மற்றபடி லட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு வந்திருக்கு. அண்ட் 3 அழகான ட்ரை விஷயங்களை வச்சு சாக்லேட் சிரப்பை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு லட்டுவை இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லட்டு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்தாச்சு. இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து அவங்க கிட்ட கேட்ட ஒரு பெரிய டவுட் இதுதான். என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் வந்து கடிக்கவே முடியாமல் ஒரு விஷயம் இருக்கும். அந்த வந்து என்ன அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் ரெசிபி அது. அந்த ரெசிபியோட பேர் எனக்கு மறந்துடுச்சு. இதே மாதிரி தான் ப்ரௌன் கலராக இருக்கும், சாக்லேட் பேஸ்டு, ஒரு ரவுண்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் கடிச்சிக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊர் இந்தியன் கமர்கட் மாதிரி அது நார்த் இந்தியாவில் வந்து வேறு ஏதோ ஒரு பேர் இருக்குது. ஆனால் ரவுண்டாக இருக்கும், ஃப்ளாட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அது மாதிரி ஆயிடுமா அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி ஆகலை, ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. ஸோ சாஃப்டாக மட்டும் இல்லை, நம்ம அதை இழுக்கும்போது வந்து அந்த ஒரு பட்டரி கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், இல்லை வந்து அந்த ஒரு சீஸி கன்சிஸ்டன்சி சொல்லலாம்ல. அதாவது எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ஸ் லைக் திஸ் இல்லையா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அது அப்படி மாறாதுன்னு நினைக்கிறேன். பட் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம போட்ட அந்த மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. முதல் முறையாக பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி பண்ணிங்கன்னா தான் இந்த சாஃப்ட்னஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். டூ குட். போட்ட எல்லா நட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப் பண்ணி போடும்போது மற்ற விஷயங்களையாவது வந்து கொஞ்சம் கறக்கும் முறுக்குன்னு இருக்கும், கிரன்ச்சியாக இருக்கணும் அப்படிலாம் இருக்கும். இதில் வந்து இந்த சாக்லேட் சிரப்பு அந்த நிஜமாவே அந்த ஒரு பிங்க் சோடா மேக்ஸ் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் போல இல்லை. ஏன்னா நட்ஸே ரொம்ப வந்து நமக்கு சூவபிள் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பருங்க. அதாவது எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்னன்னா கொஞ்சம் அப்படி இப்படி அதாவது இந்த லைனுக்கு மேலே நீ வந்தா இப்படி ஆயிடும், இந்த லைனுக்கு அப்புறம் நீ போனா அப்படி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி இது. ஸோ ஒரு கரெக்ட் லைன்ல அந்த கோடு போட்ட மாதிரி கொடுத்தா இருக்காங்க. அந்த கோடு போட்ட மாதிரி கொடுத்தது வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஸோ நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா மேக் ஷோர் தட் இதே மாதிரி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாவது கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா ரெசிபி ரூயின் ஆயிடும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இதை லட்டுவாக பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை பிளேட்டில் ஃப்ளாட் பண்ணி பர்ஃபியாக பண்ணி கொடுத்தாலும் சரி, எப்படி செஞ்சாலும் அல்டிமேட் ரெசிபி.